தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் டிஎன்யூஎஸ்ஆர்பி உடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க? இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். 2023 டிஎன்யூஎஸ்ஆர்பி உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும்? எழுத்துத் தேர்வுடைய முடிவுகள் அடிப்படையில் கட் ஆஃப் என்னவாக இருக்கும்? ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எப்போ நடக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி 2023 நடத்தப்பட்ட தேர்வுடைய பிசி, ஜெயில் வார்டன் மற்றும் ஃபயர்மேன் இந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 3359 காலி பணியிடங்களோடு எடுத்தாங்க. மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இன்கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜனவரி அதிகபட்சம் 11 முதல் 12 இந்த பொங்கலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பொங்கலுக்கு பிறகு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதனால் பொங்கலுக்கு முன்கூட்டியே டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய பிசி எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்ன மதிப்பெண்கள் இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஆண்களாக இருந்தாலும் சரி, மேல் மற்றும் ஃபீமேல் 60லேருந்து 65 போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு, ஜெயில் வார்டனுக்கு 57லேருந்து 62ங்க. பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு 55லேருந்து 60, ஜெயில் வார்டருக்கு 55லேருந்து 60. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உமன் கேட்டகரி அப்படின்னு வரப்போ இதிலிருந்து 4லிருந்து 5 மதிப்பெண்கள் கழித்து கொள்ளப்படும். ஸோ 60லேருந்து 65னா 55லேருந்து 60. ஸோ அப்படின்னு கால்குலேஷன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதிப்பெண்கள் ஒரு சற்று குறைவாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு 58லேருந்து 63, ஜெயில் வார்டனுக்கு பார்த்திங்கன்னா 55லேருந்து 60ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு 55 to 50, 50 to 55, ஜெயில் வார்டனுக்கு 45 to 50ங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு பார்த்திங்கன்னா 50லேருந்து 52, ஜெயில் வார்டனுக்கு பார்த்திங்கன்னா 47லேருந்து 50 இருந்தாலே போதுங்க. அடுத்து பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டியூட் விடோவாக இருக்கும் பட்சத்தில் டெஸ்டியூட் விடோவுக்கு பார்த்திங்கன்னா உமன் கேட்டகரிக்கு மட்டும்தான், மேல் கேட்டகரிக்கு வராது. ஸோ இந்த கேட்டகரியில் வரப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 40லேருந்து 45 போலீஸ் கான்ஸ்டபிள். அதே பிசிக்கு பார்த்திங்கன்னா 41லேருந்து, ஜெயில் வார்டருக்கு பார்த்திங்கன்னா 43க்குள்ளே இருந்தாலே இவர்களுக்கு பணி வாய்ப்பு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உடனடியாக தங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். மக்களை இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.